சாம்பார் பொடி வத்த குழம்பு பொடி ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சாம்பார் பொடியில் சேர்க்குற சில பொருட்கள் வத்த குழம்பு பொடியில் சேர்க்குறதில்ல. வத்த குழம்பு பொடியில் சேர்க்குற முக்கியமான சில பொருட்கள் சாம்பார் பொடியில் சேர்க்குறதில்ல. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம வத்த குழம்பு பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே வத்த குழம்பு பொடியை வச்சு சுண்ட வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு அதையும் சொல்ல போகிறேன். ஏன் நம்ம சுண்ட வத்த குழம்பு செய்கிறோம் அப்படின்னா, எல்லா வத்த குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்புக்கும் சுண்ட வத்த குழம்புக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. அதனால் சுண்ட வத்த குழம்பு நான் எப்படி செய்கிறது இந்த பொடியை வச்சு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். நம்ம சேனல் ஏற்கனவே நிறைய வத்த குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு, கெட்டி குழம்புன்னு நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காரக்குழம்பு, வத்த குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி நம்ம குழம்பு வகைகளுக்கு நம்ம தயாரிக்கிற பொடி தான் முக்கியமான சுவை கொடுக்கக்கூடியது. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொடி சேர்த்து நீங்கள் வத்த குழம்போ காரக்குழம்போ செய்யும்போது குவான்டிட்டி வந்து அதிகமாக கிடைக்கும். பொதுவாக நம்ம சாம்பார் பொடி வச்சு செய்யும்போது எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வர்றது வந்து குவான்டிட்டி அதிகமாக வராது, குழம்பு வந்து தண்ணியாக நீர்க்க இருக்கும், கெட்டியாக வராது. இந்த குழப்பங்களெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வத்த குழம்பு பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வீட்டிலையே செஞ்சு வச்சுக்கும் போது இது குவான்டிட்டி, அந்த பொடியினுடைய குவான்டிட்டி நிறையவே கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக அந்த மனம் அரோமா மாறாமல் அந்த குழம்பு செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இதோட டீட்டெயில் ரெசிபியை பார்த்துடலாம். வத்த குழம்பு பொடி தயாரிக்கிறதுக்கு பேனை சூடு பண்ணிவிட்டு 4 ஹீப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். இந்த மல்லியை கொஞ்சம் நிறம் மாறி வர்ற அளவுக்கும் லைட்டாக கோல்டன் எல்லோ கலரில் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் மிதமான தீயில் வறுத்துட்டு 1 ஹீப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன், 1 ஹீப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இது நம்ம சின்ன அளவில் செஞ்சு வச்சுக்கிறோம். அப்பப்போ வறுத்து செய்யும்போது வத்தக்குழம்பு பொடி மனம் மாறாமல் சுவை அட்டகாசமாக இருக்கும். இந்த மல்லி வறுக்கும்போது கவனமாக வறுத்துக்கோங்க, அப்போ பச்சை வாடை இருக்காது. மல்லி வந்து இப்போ நல்லா லைட்டாக கோல்டன் எல்லோ கலரில் நிறம் மாறி வந்துருச்சு, பச்சை வாசமும் போயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக வெந்தயம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதே பேனில் 1 ஹீப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. அளவுகள் கரெக்டாக இதே மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டும் போகாது, குழம்பும் நல்ல மணமாக இருக்கும். வெந்தயம் வந்து ரொம்ப கவனமாக வறுக்கணும். வறுபடலைன்னாலும் வெந்தயம் கசக்கும், அதிகமாக வறுபட்டுட்டாலும் கசக்கும். அதனால் இது நல்ல கோல்டன் எல்லோ கலர் மாறிட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது இதை நம்ம மாற்றி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல நிறம் அழகாக ஒரே மாதிரி பொரிஞ்சு வருது பாருங்கள். அந்த வெந்தயம் நல்லா பொரியறது தெரியுது. இந்த மாதிரி பொரிஞ்சிருச்சுன்னா கசப்பு இருக்காது, மனம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதையும் ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக சோம்பு, சீரகம். சிலர் சோம்பு சேர்க்க மாட்டாங்க, ஆனால் வத்தக்குழம்பு பொடிக்கு சோம்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் அப்படிங்கிற அளவில் எடுத்துகிட்டு இதை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், அதே போல் துவரம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு அப்படியும் எடுத்துக்கலாம். இந்த பருப்பு வந்து கெட்டித்தன்மை கொடுக்கக்கூடியது. வத்த குழம்பு பொடி உங்களுக்கு குவான்டிட்டி நிறைய கொடுக்கறதுக்கு இந்த பருப்பு தான் மெயின் காரணம். சிலர் அரிசி சேர்ப்பாங்க, நான் அரிசி எல்லாம் சேர்க்கலை. இந்த பருப்பை மட்டும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக மிளகாய் எடுத்துக்கலாம். அதே பேனில் எல்லாத்தையும் அடுத்தடுத்து வறுத்து எடுத்துக்கிறோம். மிளகாய் ஒரு 10லேருந்து 20 வரைக்கும் மிளகாய் எடுத்துக்கலாம். நான் சொன்ன அளவுக்கு ஒரு 20 மிளகாய் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை லைட்டாக வறுத்துட்டா போதும். லேசாக அந்த லைட்டாக உப்பி வரும்போது ரொம்ப கருகிடாமல் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ வத்த குழம்பு பொடி சூப்பராக இருக்கும். இது நல்லா ஆறட்டும். அதுக்கடையில் குழம்பு தயார் பண்ணுறதுக்கு பார்த்துடலாம். பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டா குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சி வரும்போது சோம்பு, சீரகம், வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுடலாம். நீங்கள் கடுகு சேர்த்து செய்கிறவங்களா இருந்தால் கடுகு சேர்த்துக்கோங்க. நான் சோம்பு, சீரகம், வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது சுண்ட வத்தல் ஒரு கைப்பிடி அளவுக்கும் சேர்த்து இதில் பொரிய விட்டுருங்க. இது ஒரு லைட்டாக சோம்பு சீரகம் பொரியும் போதே சுண்ட வத்தலும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சோம்பு சீரகம் கருகாமல் சுண்ட வத்தல் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு அழகாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறம் நல்லா மாறி பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பொடி பொடியாக கட் பண்ணின வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம், பூண்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. சிலர் வத்த குழம்புக்கு வெங்காயம், பூண்டு சேர்க்க மாட்டாங்க. நாம் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து நல்லா திறக்கி விட்டுருங்க. மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க.
இந்த தக்காளி திரங்கிறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா திரக்கி விட்டுருங்க. நல்லா திரங்கி தோல் விட்டு வர அளவுக்கு நல்லா திரக்கிடுங்க. அந்த சுண்டை வத்தலோட தக்காளி சேர்த்து வதங்கும் போது அந்த வத்தல் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா திரங்கி வரட்டும். அதுக்கடையில் நம்ம பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல மிளகாயும் மல்லியும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வத்த குழம்பு சுண்டை வத்த குழம்புக்கு மட்டும்தான் இது பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சோண்டு சுண்டை வத்தலையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி காமனாக அரைச்சிட்டோன்னா எல்லா வத்த குழம்பு பொடி புளிக்குழம்புக்கும் சேர்த்துக்கலாம். லார்ஜ் குவான்டிட்டியாக செய்கிறீங்க அப்படின்னா மில்லில் கொடுத்து கூட அரைச்சி வாங்கிக்கலாம். நான் சின்ன சின்ன அளவில் செஞ்சு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வத்த குழம்பு பொடி தயார் பண்ணுறதுனால மிக்சியில் அரைச்சிருக்கேன். இப்போ இது நல்லா திரங்கி வந்துருச்சு. தக்காளி நல்லா தோல் விட்டு திரங்கி வந்துருச்சு. இந்த குழம்புக்கு தேவையான பொடி இப்போ ஒரு 2லேருந்து 3 ஹீப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பொடியை சேர்த்துட்டு நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கும் புளி ஊற வச்சுருக்கேன். அந்த புளியும் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த பொடியை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. நம்ம ஊற வச்சுட்டு கரைச்ச வடிகட்டின புளியையும் இதில் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து விட்டுக்கோங்க. இது நல்லா தளன்னு கொதித்து வரணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்பு புளி ஏதாவது பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு உப்பு கொஞ்சம் பத்தலை, நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா கொதித்து கெட்டி ஆனதுக்கப்புறம் கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் சேர்த்தும்போது இந்த சுண்டை வத்தலினுடைய கசப்பும் தெரியாது, நல்ல பேலன்ஸ்டு டேஸ்ட் கிடைக்கும், சுவை அட்டகாசமாக இருக்கும். குழம்பு சீக்கிரம் கெட்டும் போகாது. நல்லா எண்ணெய் விட்டு வர அளவுக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மீதம் இருக்கிற பொடியை நான் ஒரு கிளாஸ் பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கிறேன். இந்த வத்த குழம்பு பொடி பக்குவமாக வறுத்து அரைக்கிறது மட்டும் கவனம் இல்லைங்க, நம்ம எவ்வளோ க்ளீனாக அதை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். சுத்தமான பாட்டிலில் இந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக அமுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக பூச்சி வராது. அந்த ஃப்ரெஷ்னஸ் மாறாமல் அப்படியே டைட் பேக்கடாக இந்த கிளாஸில் வச்சுக்கோங்க. ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த பொடியை எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பக்குவமாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வத்த குழம்பு சட்டுன்னு வச்சிடலாம். சுவையாக சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்ஸ்டன்ட் வத்த குழம்பு பொடி ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது சட்டுன்னு நீங்கள் ட்ராவல் பண்ணால் கூட அந்த வத்த குழம்பு பொடியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஈஸியாக சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வத்த குழம்பு பொடியை செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைன்லையும் இந்த வத்த குழம்பு பொடி இதே பக்குவத்தில் செஞ்சு கிடைக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.